ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? இப்போ இபி சப்ளை இல்லைன்னா இன்வெர்டர் ஒர்க் ஆகாதா? ஏன் ஆன் கிரிட் இன்வெர்டர்னு சொல்கிறோன்றது, அது எப்படி அது ஒர்க் ஆகும்னா, நம்ம சோலாரில் 3 டைப் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு, ஹைப்ரிட். இது 3 சிஸ்டம் சொல்லலாம். இதில் நம்ம ஆன் கிரிட் பற்றி பார்க்கலாம். ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெர்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஆன் கிரிட் இன்வெர்டர் வந்து எப்போ கிரிட் சப்ளை, கிரிட்னு சொல்லும்போது இபி சப்ளை, அது ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் டிஎன்பி அந்த மாதிரி, கர்நாடகா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இபி சப்ளை இருக்கும். அந்த இபி சப்ளை ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம கிரிட் இன்வெர்டர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இபி சப்ளை இல்லைன்னா இன்வெர்டர் ஒர்க் ஆகாதா? ஆமாம், கிரிட் சப்ளை இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அப்படி கிரிட் சப்ளை இல்லைன்னா நம்ம வந்து டிஜி இருக்கிற சப்ளையை வச்சு இன்வெர்டரை ரன் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா விண்டு மில் இதை வச்சு இன்வெர்டரை வந்து ரன் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து இன்வெர்டர் ஆன் கிரிட் இன்வெர்டர் வந்து ஒர்க் பண்ண முடியும். இதுதான் அதோடைய மெயின். ஏன் ஆன் கிரிட் இன்வெர்டர்னு சொல்கிறோன்றது, அது எப்படி அது ஒர்க் ஆகும்னா, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி இதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்வெர்டர் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்த இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம்.